இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிண்ட்ரோமை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சிண்ட்ரோம் அப்படின்னா மெல்கர்சன் ரோசன்தால் சிண்ட்ரோம். வேறு என்ன பேரெல்லாம் இதுக்கு இருக்குது அப்படின்னா ஓரோஃபேஷியல் கிரானுலோமட்டோசிஸ் ஆர் மெல்கர்சன் சிண்ட்ரோம். இது ஒரு நரம்பியல் கோளாறு, அதாவது நியூரலாஜிக்கல் டிஸார்டர். இந்த மெல்கர்சன் ரோசன்தால் சிண்ட்ரோமில் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எடிமா, அதாவது வீக்கம். வீக்கம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபேஸில் இருக்கும். குறிப்பாக மேலுதடு, கீழுதடு, கன்னங்கள் ஒரு பக்கம் இல்லாட்டினா 2 பக்கம், அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் பகுதியில், அதுக்கப்புறம் ஐலிட்ஸில் வீக்கம் இருக்கும். செகண்ட் ஒன் பால்சி, அதாவது அடிக்கடி தசை பலவீனம் மற்றும் பக்கவாதம் முகத்தில் வரும். அண்ட் தேர்ட் ஒன் ஃபிஷஸ். இது எங்கே வரும் அப்படின்னா நாக்கில் வரும். அதாவது நாக்கில் நல்ல ஆழமான கோடுகள் மற்றும் கிராக்ஸ் வரும். அடுத்து காரணங்கள். இது எதனால் வருது அப்படின்றது கிளியராக நம்மளுக்கு தெரியல. பட் எதனாலலாம் வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ்னால, குறிப்பாக ஹெர்பஸ் வைரஸ்னால. செகண்ட் ஒன் சாப்பாடு அலர்ஜி மற்றும் மற்ற அலர்ஜிகள். தேர்ட் ஒன் சில ஹார்மோனல் சேஞ்சஸ். இதனால என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேட்டரி எபிசோட்ஸ் ட்ரிகர் ஆகும். அதனால இந்த எம்ஆர்எஸ் வரும். அடுத்து ட்ரீட்மெண்ட். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸை பார்த்து அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டினாலும் இது அடிக்கடி வந்துட்டே இருக்கும். என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னா கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டிஹிஸ்டமின்ஸ். சில பேஷண்ட்ஸ்க்கு ஷார்ட் கோர்சஸில் இம்யூனோ சப்ரசன்ஸ் கொடுக்கலாம். அப்நார்மலாக லிப் ஸ்வெல்லிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி அண்ட் ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கலாம். அடிக்கடி ஃபேஷியல் பேரலைசிஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி மூலமாக பாதிக்கப்பட்ட அந்த ஃபேஷியல் நர்வை டீகம்ப்ரஸ் பண்ணலாம்.